இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சும் 16 வருஷம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்ன கதியில இருக்கணும் என்று சொல்லி தெரியாமல் நாங்கள் இந்த அரசோட வாதாடி கொண்டு எத்தனையோ இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்களும் செய்து கொண்டு எத்தனையோ போராட்டங்களும் செய்து கொண்டு உலக நாட்டுக்கு நாங்கள் இதுகளை அறிவிச்சு கொண்டு ஏதோ ஒரு வகையில அறிவிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் ஊடக வாயிலாக. ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அதனால ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இன்றைக்கு தமிழ் பேசுற ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொன்னா எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் சுதந்திரம் இல்லாமல் இன்றைக்கு இலங்கை போய்கொண்டே இருக்குது. எங்களுக்காக ஆறுனாலும் ஒரு ஆள் வந்து இதுல நின்று கதைக்கிறதுக்கு கூடி உரிமை இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க போத வசத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது. 30 வருஷம் ஏதோ ஒரு வகையில நிம்மதியாத்தான் எங்களோட இனம் இளைஞர்கள் ஜோதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தவியல். ஆனா இன்றைக்கு 16 வருஷமாக அந்த நிம்மதியும் இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கோடரி நின்று போத வசத்துக்கு அம்பிட்டு போய் இருக்குதுகள். அதே மாதிரி எங்கட நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டு போயுது. மாவட்டங்கள்லையும் புத்தவிகாரிகளை கொண்டு வந்து அமைச்சு கொண்டிருக்கணும். அந்த நிலங்கள் வந்து எங்கட பூர்வீக நிலங்கள். அப்ப அந்த நிலங்கள் கூட எங்களுக்கு இன்றைக்கு உரிமை இல்லாமல் இருக்குது. அப்படி எத்தனையோ வகையில நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதனால எங்கட வருகிற 4ஆம் தேதி 8 மாவட்டமும் சேர்ந்து கிளிநொச்சியிலையும் மட்டக்களப்பிலையும் இந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.